நான் சொல்வதை நன்றாக கேட்டுக்கொள். நீதிமன்றத்தில் 3 நபர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. அந்த தண்டனைக்கு உரியவர்கள் மதத்தலைவர், வழக்கறிஞர், இயற்பியலாளர் ஆகிய மூவரும்தான். இந்த மூவரும் தூக்கு மேடைக்கு வரவழைக்கப்பட்டனர். முதலில் தூக்கு மேடைக்கு வந்தது மதத்தலைவர். அவரின் கழுத்தில் கயிறு மாட்டப்பட்டது. நீதிபதி அவரிடம் கடைசியாக நீங்கள் ஏதாவது சொல்ல வருகிறீர்களா என்று கேட்டார். அதற்கு மதத்தலைவர், ஆண்டவன் அவனே என்னை காப்பாற்றுவான் என்று கூறினார். அவர் அதை கூறியதும் தூக்கு மேடையில் உள்ள கயிறு இழுக்கப்பட்டது. மதத்தலைவரின் கழுத்தை நெருங்கிய கயிறு சட்டென்று நின்றுவிட்டது. அதை பார்த்த மக்கள் அதிசயத்தோடு பார்த்தவாறு, அவரை விட்டுவிடுங்கள், ஆண்டவன் அவரை காப்பாற்றி விட்டான் என்று நீதிபதியிடம் மக்கள் கூறினர். அதனால் அந்த மதத்தலைவர் தூக்கு கயிற்றில் இருந்து தப்பிவிட்டார். அடுத்ததாக வழக்கறிஞர் அழைத்து வரப்பட்டார். அவர் கழுத்திலும் கயிறு மாட்டப்பட்டது. கடைசியாக நீங்கள் ஏதாவது சொல்ல வருகிறீர்களா என்று நீதிபதி அவரிடம் கேட்டார். அதை கேட்டவாறு வழக்கறிஞர், நீதியே வெல்லும் என்று கூறினார். அவர் கூறியதும் அந்த மேடை கயிறு இழுக்கப்பட்டது. வழக்கறிஞரின் கழுத்தை நெருங்கிய கயிறு மீண்டும் சட்டென்று நின்றுவிட்டது. மக்கள் அதை அதிசயத்தோடு பார்த்தவாறு, அவரை விட்டுவிடுங்கள், இந்த நீதியே அவரை காப்பாற்றிவிட்டது என்று நீதிபதியிடம் மக்கள் வேண்டி கேட்டனர். அதனால் அந்த வழக்கறிஞரும் தப்பிவிட்டார். கடைசியாக இயற்பியலாளர் அழைத்து வரப்பட்டார். அவர் கழுத்திலும் கயிறு மாட்டப்பட்டது. கடைசியாக நீங்கள் ஏதாவது சொல்ல வருகிறீர்களா என்று நீதிபதி அவரை பார்த்தவாறு கேட்டார். அதற்கு அந்த வழக்கறிஞர், எனக்கு ஆண்டவனை பற்றியும் தெரியாது, நீதியை பற்றியும் தெரியாது. ஆனால் இங்கு இருக்கும் தூக்கு மேடை கயிற்றில் ஒரு முடிச்சு மட்டும் மாட்டிக்கொண்டு இருக்கிறது. அதனால்தான் இந்த கயிறு அவர்களின் கழுத்தை பதம் பார்க்கவில்லை, இது எனக்கு முன்பே தெரியும் என்று சிரித்தவாறு நீதிபதியை பார்த்து கூறினார். வழக்கறிஞர் கூறியதை கேட்டு கொண்டு இருந்த நீதிபதி அதிர்ச்சியில் அந்த கயிறை பார்த்தார். அதை அவர் பார்த்ததும் வழக்கறிஞர் கூறியது சரிதான், இந்த கயிற்றில் ஒரு முடிச்சு மாட்டிக்கொண்டு இருக்கிறது, அதனால் அதை சரி செய்யுங்கள் என்று கூறினார். அதன்வாறு அந்த கயிறும் சரி செய்யப்பட்டது. கயிறு சரி செய்யப்பட்ட பின்னர் நீதிபதி தண்டனையில் இருந்த மூவரையும் சரியான முறையில் தூக்கில் போட உத்தரவு பிறப்பித்தார். அதன்படி அந்த மூவரையும் சரியான முறையில் தூக்கில் போட்டுவிட்டனர். சில நேரங்களில் உங்களுக்கு தெரிந்த உண்மைகளை எல்லாம் பிறரிடம் உளறிக் கொட்டுவதால் அதுவே உங்களுக்கும் உங்களை சேர்ந்தவர்களுக்கும் மிகப்பெரிய ஆபத்தாகவே மாறலாம். அதனை உணர்ந்து சிந்தித்து செயல்படுங்கள். நல்லதே நடக்கும். ஓம் சரவண பவ.